இந்த காசி பைய நம்மளுக்கு தெரியாம தனியா ஏதோ பணம் சேர்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்டி. அது எப்படியாவது புடுங்கி ஆகணும். ஆமாம்மா, அவன் தெரிஞ்சு எப்படியாவது புடுங்கிடலாம். இரு, அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். என்னடா சொல்ற? 1 கோடியா? அவன் இருந்து எப்படியாவது அதை வாங்கி ஆகணுமே. எப்படா வாங்குறது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாரு. ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடு, உனக்கு இவ்வளவுதான் விழுந்துச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த டிக்கெட்ல இருக்க 1 கோடியில உனக்கு 55 எனக்கு 45ன்னு பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றேன்? 2 நாள் ஆச்சு, இன்னும் பணத்தை பத்தி தெரியல. ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்க மாட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? நான் சொல்லியிருந்தேன்லம்மா அந்த விஷயத்தை பத்தி. ஆமா, 2 நாள் ஆச்சு, இன்னும் தகவல் வரல. கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டான். பிரியா, நீ போயிட்டு உன் ஃபோன் எடுத்து வா, உன் ஃபோன்ல இருந்து கால் பண்ணி பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும். ஹலோ, என்னடா 2 நாள் ஆச்சு, ஒரு பதிலையும் காணோம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பதில்டா வேணும் உனக்கு? இப்ப எது கத்திட்டு இருக்க? அதான் அந்த லாட்டரி சீட்ல விழுந்த 1 கோடிக்காக என்கிட்ட ஒரு 5 லட்சம் பணம் வாங்கினியே, அதை பத்தி தான் கேக்குறேன். எந்த லாட்டரி சீட்டு? எந்த 5 லட்சம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய் டேய் விளையாடவரா, என்கிட்ட இருந்து 5 லட்சம் வாங்கினியே. நீ எப்படா என்கிட்ட 5 லட்சம் கொடுத்த? நீ எப்படா என்கிட்ட 2 லட்சம் கொடுத்த? நீ வேற யாருக்கிட்டயோ கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ வேற யார்கிட்டயோ காசு கொடுத்துட்டு உங்க சித்தப்பாட்ட தான் கொடுத்துருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பூசுமார் நீயே அதை நினைச்சுக்கிட்டு எனக்கு அடிக்கடி கால் பண்ணாத. எனக்கு 1008 வேலை இருக்கு. போனை வை முதல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. என் ஃப்ரெண்டோட பையனே ஏமாத்துறீங்களா? உங்களுக்குலாம் இதாண்டா தண்டனை.